இன்றைய தலைப்புச் செய்திகள். தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பரபரப்பு பேட்டி. விஜயின் மாஸ்டர் பிளான். 234 தொகுதிகளிலும் களமிறங்கும் 16 பேர் கொண்ட படை. அதிர வைக்கும் ஆதவ் அர்ஜுனா. தமிழக அரசியல் களம் இப்பொழுது தேர்தல் முடிவுகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. மற்ற கட்சிகளை விட முதல் தேர்தல் சந்தித்துள்ள நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் எடுத்து வரும் அதிரடி நடவடிக்கைகள் தான் இப்பொழுது ஹாட் டாபிக். வாக்கு எண்ணிக்கை மையங்களில் ஒரு ஓட்டு கூட சிதறக்கூடாது. இதுதான் தளபதி விஜயின் தாரக மந்திரம். இதற்காக ஒவ்வொரு தொகுதிக்கும் 14 பேர் கொண்ட ஒரு சிறப்பு படையை விஜய் களமிறக்கியுள்ளார். இது என்ன குழு? இவர்களின் வேலை என்ன? தேவகவின் ஸ்ட்ராங் ரூம் ரகசியங்கள் என்ன? இது குறித்து கட்சியின் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா வெளியிட்டுள்ள அதிரடி தகவல்களை இப்பொழுது விரிவாக பார்க்கலாம். 14 பேர் கொண்ட குழுவின் ரகசியம். தமிழக வெற்றிக் கழகத்தின் உட்கட்சி கட்டமைப்பு மற்ற பாரம்பரிய கட்சிகளுக்கு சவால் விடும் வகையில் அமைக்கப்பட்டு வருகிறது. சமீபத்தில் 14 முக்கிய நிர்வாகிகளை விஜய் நியமித்திருந்தார். இவர்களின் பணி என்ன என்பது குறித்து பல யூகங்கள் இருந்த நிலையில் ஆதவ் அர்ஜுனா அதற்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். ஒவ்வொரு வேட்பாளருக்கும் துணையாக 234 தொகுதிகளிலும் தலா 14 பேர் கொண்ட குழுவை உடனடியாக நியமிக்க விஜய் உத்தரவிட்டுள்ளார். நாளைக்குள் இந்த பட்டியல் தயாராகிவிடும். இவர்களின் மிக முக்கியமான பணி வாக்கு எண்ணிக்கை மையங்களில் விழிப்புடன் இருப்பது. மக்கள் மாற்றத்தை விரும்பி தேவகவிற்கு வாக்களித்துள்ளார்கள். அந்த வாக்குகள் ஒவ்வொன்றும் சரியாக எண்ணப்படுகிறதா, எங்கும் குளறுபடிகள் நடக்கிறதா என்பதை துல்லியமாக கணிக்க இந்த 14 பேர் கொண்ட டீம் தான் வாட்ச் டாக் ஆக செயல்பட போகிறது. ஸ்ட்ராங் ரூம் கண்காணிப்பு. அடுத்ததாக தேர்தலுக்கு பிந்திய மிக முக்கியமான கட்டம் ஸ்ட்ராங் ரூம் பாதுகாப்பு. வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைகளை தூங்காமல் கண்காணிக்க விஜய் ஒரு புரோட்டோகால் வைத்துள்ளார். ஆதவ் அர்ஜுனா இது குறித்து பேசுகையில், தேவகவின் ஸ்ட்ராங் ரூம் கண்காணிப்பு என்பது 3 ஷிஃப்ட் அடிப்படையில் நடக்கிறது. ஒவ்வொரு 8 மணி நேரத்துக்கும் ஒரு புதிய குழு அந்த இடத்தை கண்காணிக்கும். டேட்டா மற்றும் தொழில்நுட்ப அறிவு உள்ள இளைஞர்களை இந்த பணிக்காக விஜய் தேர்ந்தெடுத்துள்ளார் என்று தெரிவித்துள்ளார். யாரையும் நம்பி ஏமாந்து விடக்கூடாது என்பதில் விஜய் மிக தெளிவாக இருக்கிறார். கடந்த காலங்களில் தேர்தல் முடிவுகளின் போது நடந்த குளறுபடிகள் தன் கட்சிக்கு நடந்துவிடக்கூடாது என்பதில் அவர் காட்டும் இந்த வேகம் மற்ற அரசியல் கட்சிகளை திரும்பி பார்க்க வைத்துள்ளது. பணபலத்தை முறியடித்த தேவகவின் வியூகம். தேர்தல் பிரச்சாரத்தின் போது பணநாயகம் தலை தூக்கியதாக புகார்கள் எழுந்தன. ஆனால் தேவக தொண்டர்கள் வீடு வீடாக சென்று மாற்றத்திற்கான பயணம் என்ற பெயரில் வாக்குகளை சேகரித்தனர். காசு கொடுத்து ஓட்டு வாங்குவதை விட மக்களின் நம்பிக்கையை பெற்று ஓட்டு வாங்குவதே உண்மையான புரட்சி என விஜய் தனது தொண்டர்களுக்கு அறிவுறுத்தியிருந்தார். அந்த புரட்சி இப்பொழுது வாக்குப்பட்டிகளில் அடைக்கப்பட்டிருப்பதாக ஆதவ் அர்ஜுனா மிகுந்த நம்பிக்கையுடன் தெரிவித்துள்ளார். களத்தில் பணியாற்றிய அந்த 14 பேர் கொண்ட குழு வெறும் தேர்தல் பணிகளோடு நின்றுவிடாமல் முடிவுகள் வரும் வரை தங்கள் பொறுப்பை தொடர்வார்கள் என்பதுதான் ஹைலைட். விஜயின் இந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துமா? ஸ்ட்ராங் ரூம் கண்காணிப்பில் தேவக காட்டும் இந்த வேகம் முடிவுகளில் எதிரொலிக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம். இதுபோன்ற உடனுக்குடன் அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.